வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆனா தான் பீஸ்ஃபுல்லா போற மாரி இருக்கும் மார்னிங்கு. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இன்னைக்கு எந்திச்சு வந்தேன். எந்திச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, காலையில காஃபி, டீ எதுவுமே குடிக்கிறதில்ல. இந்த கருஞ்சீரக தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவுமே இன்னைக்கு நான் வைக்கல. டைம் ஆயிடுச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாவு அரைச்சோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் நாள் புளிச்சோனே இட்லி ஊத்துறோம்ல, அதோட சரி. அதுக்கப்புறம் நான் இட்லியே ஊத்த மாட்டேன். நம்ம வீட்ல இட்லி ரொம்ப விரும்பி யாரும் சாப்பிட மாட்டோம். அதனால தோசை மட்டும் தான் ஊத்திட்டு இருக்கு. இந்த கடைசியில மாவு புளிக்கும்போது கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு அப்படியே பணியாரம் மாரி பண்ணிருவேன். எங்க வீட்ல எப்பவுமே மாவு புளிச்சா இந்த ரெசிபியா தான் இருக்கும். நீங்க மாவு புளிச்சுச்சுன்னா என்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி தான். பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அத கூட வச்சு சாப்பிடும்போது. கார பணியாரத்துக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு அது கூட கடல பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா அந்த மாவோட கலந்து எடுத்துக்க வேண்டியதுதான். இது கூட மிளகெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நான் எதுவுமே ஆட் பண்ணல. குட்டீஸ் 2 பேரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இத டிஃபரெண்டா செஞ்சு குடுத்த மாரி ஆயிடுச்சு. நமக்கு புளிச்ச மாவு காலியான மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஊத்தி குடுத்துட்டு நான் எதுவுமே சாப்பிடல. நான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குல்ல, அத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி 5 நாளுக்கு மேல ஆச்சு. ரொம்ப டெம்ப்ட்டா தான் இருக்கு. என்ன பண்றது? அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நைட் 8 மணிலேருந்து காலைல 12 மணி வரையும் ஃபுல் ஃபாஸ்டிங் தான். தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருப்பேன். பாப்போம் எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு வெயிட் லாஸ் ஆனா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பை, பை.